ஓகே, அது ஓகே, அடிப்படை பிரச்சனைகளை உலக மையம் தீர்க்கவில்லை என்று கூறினாலும் நீங்கள் கூறுகிற அந்த அவர்களைப் போல என்பது இந்த அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளைன்னு நம்ம புரிஞ்சு கொள்ள முடியுது. ஆனால் அவர்கள் அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளோட வளர்ச்சி இந்த ஆசிய நாடுகளை விடவோ நீங்கள் கொடுக்கிற அந்த ஆப்பிரிக்க நாடுகளை விட ஒரு 100 ஆண்டுகள் அவர்கள் முன்னேறி இருப்பதை அங்கு உள்ள தொழில் நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள் ஆகியவற்றை நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இப்போது அது ஏற்பட்டிருக்குதா இல்லையா சார்? அது நம்ம அவங்களோட பின்தங்கி தானே இருக்கிறோம். அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளை உலகமயம், நீங்க சொன்ன தனியார் மயம், தாராளமயத்தை அமல்படுத்திய அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளை விட இந்த ஆசிய ஆப்பிரிக்க நாடுகள் பழைய அவர்களை புறக்கணித்து விட்டு இன்றைய உலக ஒழுங்கில் அது முன்னேற முடியுமா, அல்லது அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியுமா சார்? நடைமுறையில் சாத்தியமா? இல்ல, புறக்கணிக்க வேண்டாங்க. ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இங்கிலாந்துக்கோ ஜெர்மனிக்கோ இந்தியா ரொம்ப தேவை. ஆசிய நாடுகள் தேவை. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க உற்பத்தி செய்யக்கூடிய பொருளுக்கு சந்தை எங்க இருக்கு? அங்க வந்து ஜனத்தொகை கிடையாது, இங்க ஜனத்தொகை இருக்கு, இங்க வந்து டிமாண்ட் இருக்கு, ஆகவே இங்க மார்க்கெட் இருக்கு. அப்போ கண்டிஷன் நம்ம போடணும். இந்தியாவுக்குள்ள நீ வரியா தொழிலுக்கு, எங்களுக்கு இதெல்லாம் செய் அப்படின்னு சொல்லி அந்த கண்டிஷன்ல ஒன்வே டிராபிக்ல வருது எல்லாமே. இப்போ நம்ம கண்டிஷன்ல வரணும். நம்ம மார்க்கெட் இல்லாம அவனால வளர முடியாது. நம்ம தான் மார்க்கெட்டே அவனுக்கு. அப்ப நம்ம நிறைய கண்டிஷன் போடலாம். நீங்க வாங்க, தொழில் பண்ணுங்க, வியாபாரம் பண்ணுங்க, எங்க நாட்டுக்கு நல்லது பண்ணுங்கன்னு போடலாம். அப்படி போடாம நீ வா, நீயே லாபம் சம்பாரிச்சு நீயே ஏமாத்திட்டு போயிரு அப்படின்னு அவங்க என்ன லாபம்? என்னென்ன துறையில வராங்க? இந்தியா தொழில் வளர்ச்சிக்கு வராங்களா? இந்திய விவசாய வளர்ச்சிக்கு வராங்களா? இந்தியாவுடைய அடிப்படை சுகாதாரத்தை வளர்த்துக்கு வராங்களா? கிடையாது. அவங்களுக்கு என்ன வெளிநாட்டு மூலதனம் வரதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எங்க லாபம் சம்பாதிக்க முடியும்? நுகர்வு பொருட்கள், ஏன்னா அது மார்க்கெட் அவங்களுக்கு. இந்தியா மாதிரி உலகத்திலேயே ஒரு மார்க்கெட் கிடையாதுங்க. அப்ப அவன் வரும்போது ஏன் நம்ம கண்டிஷன் போடக்கூடாது? ரொம்ப சிம்பிள். நான் நிதியமைச்சரா இருந்தா அந்த கண்டிஷன் தான் போடுவேன். அவங்கள வரவேற்று என்னது இது? எதுக்காக பண்ணணும்? மருந்து தயாரிக்கிறாங்க அமெரிக்கா மருந்து கம்பெனி எல்லாம், நம்ம கண்டிஷன் போட்டு குறைவான விலைக்கு கொடுக்க கூடாது. வெங்கடாச்சலம் இந்த கண்டிஷன்ல இப்போ அமெரிக்காவில் இதே மாதிரி நீங்க சொல்ற கண்டிஷன்கள் அந்த நாட்டில் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, டொனால்ட் ட்ரம்ப் வரி விதிப்புன்னு. எனக்கு இன்னொரு இந்த 17 கோரிக்கைகள்ல இன்னொரு முக்கியமான ஒரு சந்தேகம், இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு இந்த ஓய்வூதியம் 9,000 ரூபாய் அளிக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு கோரிக்கை, ஒரு வலியுறுத்தல் பண்ணியிருக்கீங்க. ஆனா அரசு நிறுவனங்கள்ல பணிபுரிகிற அந்த ஊழியர்களுக்கே இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் நிறுத்தப்பட்டுள்ள சூழ்நிலையில் நீங்க அரசு தொழிற்சாலை, அரசு நிறுவனங்களிலே பணிபுரியாத அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு அவங்க எப்படி சார் ஓய்வூதியம் கொடுக்கக்கூடிய நிலைமை இருக்கும்? நீங்க இப்ப வந்து அமெரிக்கா, இங்கிலாந்து, ஐரோப்பா, நீங்க அங்க வந்து சோசியல் செக்யூரிட்டி சமுதாய பாதுகாப்பு திட்டம் இருக்குல்ல, அதை பார்த்து காப்பி அடிங்களேன். அங்க நல்லது இருக்குல்ல, அதையும் பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்போ அரசாங்கம் மூலதனம் செய்யணும், முதலீடு ஜிடிபிக்கு உள்ள டிஃபரன்ஸ் இருக்குல்ல சார். நம்ம நாட்டில் உள்நாட்டு உற்பத்தி அந்த அவங்க கம்பேர் பண்ணும்போது கம்மி, மக்கள் தொகை பல மடங்கு அதிகம். இதுல அங்க உள்ள சோசியல் செக்யூரிட்டி இங்க எப்படி கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, நான் சொல்லுவது மக்களுடைய பாதுகாப்புக்கு பொறுப்பு அரசாங்கத்துடையது. மக்கள் என்பது யாரு? அவன் வந்து திரட்டப்பட்ட தொழிலாளி, திரட்டப்படாத தொழிலாளி, அரசாங்க ஊழியன், யாரா இருந்தாலும் மக்கள் தான். அப்போ ஏதாவது ஒரு பாதுகாப்பு அவங்களுக்கு வரணும். கல்விக்கு ஒரு பாதுகாப்பு, மருத்துவத்துக்கு சுகாதாரத்துக்கு ஒரு பாதுகாப்பு, வேலைக்கு ஒரு பாதுகாப்பு, ஓய்வு அவனுடைய வேலைக்கு பிறகு ஓய்வு நேரத்தில் ஒரு பாதுகாப்பு. இதெல்லாம் அரசாங்கத்துடைய கடமை, பொறுப்பு. அதுக்கு எப்படி செய்யணும், அதுக்கு என்ன திட்டம் போட வேண்டும் என்று செய்யலாம். எவ்வளவு பணம் இந்தியாவில் இருக்கு? இந்தியாவில் இல்லாத பணமா? நினைச்சா செய்யலாம். ஆனா முதலாளிகள் சலுகை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு பணம் இல்ல, 9,000 கொடுக்க வேண்டாம். ஆனா அவங்களை பாதுகாக்கணுமா இல்லையா? யாருடைய பொறுப்பு? மக்களை பாதுகாக்க வேண்டியதுதான். அதுதான் அரசாங்கத்துடைய பொறுப்பு. அதுதான் அரசியல் சாசனத்துல சொல்லி இருக்கிறாங்க. அதுல இருந்து அவங்க விலக முடியாது. பணம் இல்ல, இதெல்லாம் சும்மா. எல்லாம் பணம் எக்கச்சக்கமா இருக்கு, எங்கெங்கயோ போகுது. எவ்வளவு வரி சலுகை கொடுத்திருக்கிறாங்க? ஒவ்வொரு ஆண்டுக்கும் 5 லட்சம் 6 லட்சம் கோடி ரூபாய் வரி சலுகை அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். அது பாத்தீங்கன்னா பட்ஜெட்ல வந்துகிட்டே இருக்கு. அவ்வளவு சலுகை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அவனை ஏழையா? எதுக்கு அவ்வளவு சலுகை கொடுக்கணும்? அவங்களுக்கு எல்லா விதமான சலுகை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனா இங்க வந்து நமக்கு சலுகை கிடையாது மட்டுமல்ல, சுமை அதிகப்படுத்துறாங்க. வரி, ஜிஎஸ்டி மூலமாக எவ்வளவு வரி. பழைய ஓய்வூதிய திட்டம் சில மாநிலங்கள்ல இருக்கு, பல மாநிலங்கள்ல இல்ல. பழைய ஓய்வூதிய திட்டத்தை பணம் இருக்குங்க. இந்தியாவில் இல்லாத பணமே கிடையாது. எக்கச்சக்கமா பணம் இருக்கு. அது சரியா சீராக விநியோகம் செய்ய வேண்டும். ஆனா அரசாங்கம் முதலாளியுடைய நிர்பந்தத்தின் காரணமாக அந்த பக்கமே சாஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க.
அதுதான் இன்னைக்கு இந்த போராட்டத்துக்கு என்னன்னா, அந்த பக்கம் சாயாதீங்க, இந்த பக்கம் கொஞ்சம் பாருங்க, மக்களை கொஞ்சம் கவனிங்க, மக்கள் பேர்ல தானே இங்க அரசியா நடத்துறீங்க, மக்களுக்காக மக்களுடைய மக்கள் ஆட்சின்னு சொல்லிட்டு மறுபடியும் உலகமயமாக்கல், அவங்க யாரு பலசாலியார்னா அப்ப அவங்க தான் ஜெயிப்பாங்க. சாதாரண பலவீனமா இருக்க மக்கள் எப்படி வாழ முடியும்? இந்தியா அதுதான் இன்னைக்கு பிரச்சனையே. ஓகே வெங்கடாதலம் சார், இந்த பழைய ஓய்வூதிய திட்டம்ங்கிறது இப்ப சில மாநிலங்கள்ல, கர்நாடகா, இமாச்சல் பிரதேசம் உள்ளிட்ட சில மாநிலங்கள்ல அது மீண்டும் அது வந்து அமல்படுத்தப்பட்டு விட்டது. ஒட்டுமொத்தமாக நீங்கள் கூறுவது என்ன, மத்திய அரசு ஊழியர்களுக்கும் அந்த பழைய ஓய்வூதிய திட்டமா இல்ல அந்தந்த மாநில அரசில் உள்ள அனைவருக்கும் பழைய ஓய்வூதிய திட்டமா? என்ன அந்த திட்டம் கரெக்டா என்ன தர்றது அந்த கோரிக்கை? அதாவது ஒண்ணு வருங்கால வைப்பு நிதி, ப்ராவிடன்ட் ஃபண்டு, அதுக்கு நாம கொஞ்சம் போடுறோம், நிர்வாகம் கொஞ்சம் போடுறாங்க, ஓய்வு பெறும்போது வட்டியோட கொடுக்குறாங்க, அது ஒண்ணு. ரெண்டாவது பணிக்கொடை, கிராச்சுவிட்டி. 30-40 வருஷம் ஒரு நிர்வாகத்தில் அவங்க இருக்கிறாங்க, தொழிற்சாலையில் இருக்கிறாங்கன்னா அதுக்கு பிறகு அவங்களுக்கு கிராச்சுவிட்டி கொடுக்குறோம். அதே மாதிரி விலைவாசி புள்ளியோடு இணைக்கப்பட்ட ஒரு ஓய்வூதியம், அது எவ்வளோன்னு அதெல்லாம் பேசலாம், ஆனால் கொடுக்கணுமா இல்லையா? அரசாங்க ஊழியர்கள் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா அது ஊழியர்கள் எதுவுமே கொடுக்கறது அரசாங்கமா கொடுக்குறாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, நீங்க ஒரு 10% கொடுங்க, நாங்க ஒரு 14% கொடுக்குறோம், அதுக்கு பிறகு அதை வச்சு நீங்க மார்க்கெட்ல அதை வந்து இன்னைக்கு முதலீடு செஞ்சு அதுல வரக்கூடிய வருமானத்தை வைத்து பென்ஷன் கொடுக்கலான்றாங்க. அது பேர் பென்ஷனே இல்லை, அது இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி. அது இவங்கள்ட்ட கொடுக்கறது என்ன, அவங்க கொடுக்கறதுக்கு எல்லாம் நம்மளே இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு திரும்ப ரிட்டர்ன் வரப்போகுது. நாம என்ன சொல்றோம், வேலை செய்யறோமா, அவனுடைய ஓய்வு பிறகு பாதுகாக்க வேண்டியது, எப்படி குழந்தைகளை பாதுகாக்க வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை, வயதானவர்களை பாதுகாக்க வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை. வயசானவங்க இந்த நாட்டுக்காக அவங்க வந்து 30-40 வருஷம் பல துறைகளை ஏதோ இருக்கிறாங்க. அப்ப அவங்களை யார் பாதுகாக்கணும்? அரசாங்கத்துடைய ஒரு பொறுப்பு என்பதுதான். இதை விட்டு இவங்க ரூபாய் கணக்கு இதுல பார்க்க கூடாது. செலவாகும், நிச்சயமா செலவாகும். எல்லாமே இப்போ அரசு ஊழியர்ல சம்பளம் கொடுக்கணும், வங்கி ஊழியர் சம்பளம் கொடுக்கணும், அது செலவு தான். அப்ப சம்பளம் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி பென்ஷன் கொடுத்துதான் ஆகணும். ஆனா அதுக்கு முயற்சி எடுக்கணும். இல்லன்றீங்களே, முதல்ல இவங்க சொன்னாங்க முடியவே முடியாது அப்படின்னாங்க. 10%. இப்ப 10%, 14%. இப்போ எலெக்ஷன் முன்பாக என்ன சொல்லி இருக்கிறாங்க, ஒரு யூபிஎஸ்ங்கிறாங்க, யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம். அதுல என்ன, குறைஞ்சபட்சம் 50% பென்ஷன், அதுக்கு பிறகு கம்யூட்டேஷன் இருக்கு. அப்ப ஏன் எப்படி சாத்தியம் ஆயிருச்சு? போன வருஷம் முடியாதுன்னு சொன்னவங்க எலெக்ஷன் வந்தது, அதுல ஓட்டு வராதுன்னு தெரிஞ்ச உடனே எப்படி வந்து என்பிஎஸ், ஓபிஎஸ் என்பிஎஸ் போச்சு, என்பிஎஸ்ல இருந்து யூபிஎஸ் ஆயிருச்சு. எப்படி ஆயிருச்சு? எப்படி அதுக்கு எங்க இருந்து பணம் வருது? அரசாங்கம் எப்படி 4% கூட கொடுக்கறாங்க? எப்படி மினிமம் 50% எப்படி ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க? அவன் முடியும், சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஆனா முயற்சியே எடுக்காம முடியாதுன்ட்டு இல்லைங்க. எல்லாம் பணக்காரங்கள்ட்ட எக்கச்சக்கமா பணம் இருக்கு. அதுல கொஞ்சம் வாங்கினாலே இந்தியாவில் எல்லாருக்கும் கல்வி கொடுக்கலாம், எல்லாருக்கும் வேலை கொடுக்கலாம், எல்லாருக்கும் சாப்பாடு போடலாம். இந்தியா மாதிரி ஒரு அருமையான நாடு உலகத்திலே கிடையாது. ஆனா நாம கஷ்டப்பட்டு தவறுகளை பண்றோம். ஓகே, நிறைவாக கேள்வி சார் வெங்கடாதலம் தான். நிறைவாக ஒரு கேள்வி, இந்த 22வது அந்த பொது வேலைநிறுத்த போராட்டம் வெற்றியா அல்லது தோல்வியா? இது கேரளா போன்ற அந்த மாநிலங்கள்ல இந்த 17 கோரிக்கைகள்ல முக்கியமான கோரிக்கைகள் அங்க வந்து நடைமுறையில இருக்குதா சார், இடதுசாரிகள் ஆளக்கூடிய அந்த மாநிலத்துல? இருக்கு. ஒரு மாநிலத்தில் இடதுசாரி இருக்கின்ற காரணத்தினாலேயே எல்லா பிரச்சனைகளும் அவங்களால தீர்க்க முடியாது. அவங்க இந்தியாவுடைய ஒன்றிய கேரளால இருக்கா பழைய ஓய்வூதிய திட்டம், விளைபொருளுக்கு விலை நிர்ணயம், அதேதான் நெருக்கடி அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு ஓய்வூதியம் அங்க இருக்கா சார் கேரளால? பல மாநிலங்கள் இல்லாதது அங்க இருக்கு, சில விஷயம் இல்லாம இருக்கு. ஆனா அவங்க இடதுசாரி அரசாங்கம் என்ற காரணத்தினாலேயே இன்றைக்கு எல்லாத்தையும் அவங்களால செய்ய முடியாது. ஏன்னா அவங்களே நிதி நெருக்கடி இருக்குல்ல, அதுக்காக கூடுதலாக இன்றைக்கு வரி போடுறோன்னு வைங்க, அதே காரணமா சொல்லி அரசியலாக்கி அந்த அரசாங்கத்தை கவிழ்த்துடுவாங்க. அவங்களுக்கு தெரியும், ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, மக்களுக்கு தெரியும் இல்ல, மக்கள் தானே ஓட்டு போட்டிருக்கிறாங்க கேரளா அரசாங்கத்திற்கு. ஆகவே அங்க இருக்கக்கூடிய சில பலவீனங்களை வச்சு அது முறையே தவறுன்னு சொல்ல முடியாது. அதுக்கு ஜனநாயகத்துல மக்கள் பார்த்துக் கொள்ளுவாங்க. தமிழ்நாட்டிலயும் அது மாதிரி பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அதுவே தவறுங்கிறாங்க. எதுக்காக இன்னைக்கு பேருந்துகளில் பெண்களுக்கு இலவச கட்டணம் அப்படிங்கிறாங்க, தவறு, அது மக்கள் பணத்தை விரயம் பண்றாங்கன்ட்டு சொல்லலாம். ஒவ்வொரு மாநிலத்தில் எல்லாம் இப்ப ஒன்றிய அரசு மட்டும் என்ன பண்றாங்க, இலவசங்களை பத்தி பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, அவங்களும் பண்றாங்க. அது யார் வீட்டு பணம்? ஆகவே எல்லாம் கடைசியில மக்கள் தாங்க. ஓகே சார், மக்கள் நன்மை செய்வதற்காக தான் அரசு இருக்கு.
ஓகே. அதை மற்றவங்களை குறை சொல்வதற்கல்ல. உலகமயமாக்கலோ, தாராளமயமாக்கலோ, தனியார் மயமாக்கலோ, பிரைவேட்டைசேஷனோ என்ன வேணா பேசுங்க. அடிப்படையான இந்தியாவில் கூடிய சாதாரண மக்கள், ஏழை மக்கள், ஏழை தொழிலாளிகள் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்க வாழ்வாதாரம் முன்னேறுவதற்காக எந்த கொள்கை இந்தியாவுக்கு உகந்ததோ அதுக்கு தான் எங்க கோரிக்கை. எங்களுக்கு தெரிஞ்சு சோசியலிச பாதையில போனா சாதாரண மக்களை பாதுகாக்க முடியும் என்பது, முதலாளித்துவத்தை கட்டுப்படுத்த முடியும் நினைக்கிறோம். அதை வலியுறுத்தி தான் இந்த வேலை.